குழந்தைகள் எவ்வளவு மேம்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு முன்னாள் ஆசிரியன் என்கின்ற முறையில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு வகுப்புக்கு போயிருக்கிறேன். அந்த வகுப்பு இயல்பாக நான் செல்லக்கூடிய வகுப்பு இல்லை. ஆசிரியை வரலன்னு அந்த வகுப்புக்கு போயிருக்கிறேன். அந்த ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அடிச்சிட்டான். அப்போ அந்த மாணவன் என்கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாணவன் என்னை அடித்து விட்டான்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சராசரி ஆசிரியராக வாழ அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஒரு அடி அடிக்க போனேன். அப்ப அவன் சொன்னான், அவனே என்னை அடிச்சான்னு தான் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அவன் பண்ண தப்பையே பண்ணுதீங்களேன்னா. அதாவது நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆசிரியராக வகுப்பறையில் ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அடித்தல் உகந்ததல்ல, தவறான செயல்னு சொல்ல வேண்டிய, அறிவுரைக்க வேண்டிய நீங்கள், அவன் என்ன தப்பா பண்ணான், அவன் என்னைய அடிச்சான், நீங்க அவனை அடிச்சா அது சரியா போகுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு 3ஆம் 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட இன்றைக்கு அந்த கேள்வி ஞானம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, நம்மெல்லாம் அந்த சொல்வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்வல்லனா இருக்காங்க. அதனால் நாம் நம்மை மேம்படுத்திக் கொண்டால் மட்டுமே நம் குழந்தைகளை நல்வழிப்படுத்த முடியும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.